வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கிற பொது தமிழ்ல திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறளை பத்தி பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். இவருக்கு முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதர் அப்படின்லாம் சொல்லிட்டு சிறப்பு பெயர்கள் எல்லாம் உண்டு. இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. அதை வச்சுதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தமிழக அரசு தை திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரியா? அப்புறம் என்னன்னா திருக்குறளை பத்தி பாத்தீங்கன்னா திருக்குறள் எப்படி பிரிப்பாங்க? திரிகூட்டல் குறள். திருக்குறள் இது வெண்பாக்களால் ஆன நூல். 2 லைன்ல இருந்தாலும் இது நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லுது. சரியா? அடுத்து அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளை உடையது. சரியா? இதுல 9 இயல்கள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்கு. 1330 பாடல்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்கள் இருக்கிறது. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒழுக்கமுடைமை அதிகாரம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. பரிந்துனா விரும்பி, தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தார். அப்போ எந்த வகையில ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் ஒரு சிறந்த துணை. அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? எப்பாடுபட்டாவது என்ன பண்ணணும்? விரும்பி காத்தல் வேண்டும். 3வது ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமை உயர்குடி, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ ஒழுக்கம் உடையவர் யாரு? உயர்குடியினர். ஒழுக்கம் இல்லாதவர் யாரு? இழிக்குடியினர். சரியா? அடுத்து மரப்பினும் மோட்டு கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கூடும். மரப்பினும் மோட்டு கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கூடும். அதாவது ஒருத்தங்க தாம் கற்ற கல்வியை மறந்தா கூட அதை திரும்பவும் என்ன பண்ணலாம்? கற்கலாம். ஆனா ஒழுக்கம் குறைஞ்சா அவங்களோட குடிப்பிறப்பின் அந்த புகழே என்ன பண்ணும்? அழிஞ்சு போகும். அதான் சொல்லியிருக்கு. அடுத்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. எழுக்காருனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். இப்ப பொறாமை உள்ளவங்கிடம் செல்வம் நிலைக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட என்ன இருக்காது? உயர்வு இருக்காது. பொறாமை உள்ளவரிடம் செல்வம் நிலைக்காதது போல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அடுத்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதாம் பாடுபா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதாம் பாடுபா கரிந்து. ஒல்கார்னானது விலக மாட்டார், உறவோர்னானது மன வலிமை உடையோர். அதாவது அப்படின்னா ஒழுக்கம் தவறினா குற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்ச மன வலிமை உடையவர் அவ்வொழுக்க நிறையிலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க? சிறிதுமே விலக மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. எய்துவர் அடைவார். அப்போ ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுவாங்க? மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத இழி பழிகளை என்ன பண்ணுவாங்க? அடைவாங்க. அதான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நெக்ஸ்ட் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்படின்னா இடும்பை துன்பம், வித்துனா விதை. அப்போ நல்லொழுக்கம் நன்மையை பெறக்கூடிய ஒரு வித்து,
ஆனா தீ ஒழுக்கம் வந்து என்னது, நமக்கு வந்து தீமை தான் வரும். சரியா? தீ ஒழுக்கம் வந்தா நமக்கு தீமை தான் கிடைக்கும். அடுத்து ஒழுக்கம் உடையவர் பொல்லாவே தீய பழிக்கியும் வாயா சொல்லால். அப்படின்னா வந்து நல்லொழுக்கம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, தம் வாய் தவறி கூட ஒரு தீமையான சொற்களையுமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுதான் ஒழுக்கம் உடையவர் பொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லால். நல்லொழுக்கம் உடையவர் தம் வாய் தவறி கூட தீமை தரும் ஒரு சொற்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதான் ஒல்லாவனது இயலாவே. அப்புறம் வந்து உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதவர். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதவர். அதாவது உலகத்தோடு பொருந்தி வாழும் கல்வியே கல்லாதவர். அவங்க வந்து எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அறிவில்லாதவராகவே வந்து கருதப்படுவாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவில்லாதவர். அதாவது உலகத்தோடு பொருந்தி வாழும் கல்வியை கற்காதவர் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவராகவே என்ன பண்ணுமா, கருதப்படுவாங்க. இவ்வளவுதான் வந்து ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல இருக்கிற குறள்கள். ஓகேவா? தேங்க்யூ.